அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஒரு கம்பெனியானது தனக்கு தேவைப்படக்கூடிய முதல் பணத்தினை, ஒரு பிஸ்னஸை நடத்துவதற்கான பணத்தினை பங்குகளை வெளியிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் தொழில் நடத்துவார்கள். Public Limited Company is a company which issues shares to the public for the purpose of collecting required amount for running its business. அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தினை பொதுமக்களிடமிருந்து பங்குகளை வெளியிட்டு பங்குகளை விற்று அதன் மூலம் பணத்தினை தயார்படுத்துகிறார்கள். இப்போது பங்குகள் அப்படின்னு சொல்லும்போது வாட் டு யூ மீன் பை ஷேர் அப்படின்னு கொஸ்டின். ஷேர்னால் என்ன? த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் அண்ட் ஸ்மால் பார்ட்ஸ். ஈச் பார்ட் இஸ் கால்டு எ ஷேர் கேபிட்டல். மொத்த பங்கு முதலினை சமமாகவும் குறிப்பிட்ட விகிதத்திலான பகுதியாக பிரித்தால் ஒவ்வொரு பகுதிக்கும் பேர் ஷேர். அப்போது இந்த ஷேர் மொத்த ஷேர் கேபிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் ஷேர். சரி, ஷேரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பங்குதாரருக்கு பங்குகள் மீதான பங்காதாயம், அதாவது லாபத்தில் ஒரு பகுதி பங்காதாயம் வழங்குவதிலும், நிறுமத்தை கலைக்கும்போது பங்கு முதலை திருப்பி வழங்குவதிலும் எந்த ஒரு பங்குதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லையோ அந்த பங்குகளுக்கு பேர் பொதுநிலை பங்குகள் அல்லது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், நேர்மை பங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாயிண்ட். ஒன்று, பங்காதாயம் வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படாத பங்குகள். ரெண்டாவது, நிறுமத்தை கலைக்கும் போது பங்கு முதலை திருப்பி செலுத்துவதில் எந்த பங்குதாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லையோ அந்த பங்குதாரருக்கு பேர் பொதுநிலை பங்குகள், ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு டைப்பு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் யாருன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பங்காதாயம் வழங்குவதில் முன்னுரிமை, நிறுமம் கலைக்கப்படும் போது பங்குகளினுடைய மதிப்பினை திருப்பி அளிப்பதில் முன்னுரிமை. இந்த 2 முன்னுரிமை எந்த பங்குகளுக்கு கிடைக்கிறதோ அந்த பங்குகளுக்கு பேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தோஸ் ஷேர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் with regard to payment of dividend and repayment of capital amount. ஸோ 2 விதமான பங்குகள், ஒன்று ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஷேரை இஷ்யூ பண்ணும்போது மொத்த அமௌண்ட்டையும் கேட்க மாட்டாங்க, மொத்த அமௌண்ட்டும் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பங்குகளுடைய மதிப்பை பொதுமக்கள்கிட்ட வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 10 ரூபா அல்லது 100 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயை மொத்தமாக 10 ரூபா தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. 4 பார்ட், குறைந்தபட்சம் 4 பகுதிகளாக 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த 10 ரூபாயை வாங்குவாங்க. முதல்ல வாங்குகிற அமௌண்ட்டுக்கு பேர் அப்ளிகேஷன் மணி, விண்ணப்ப பணம். ரெண்டாவது வாங்குகிற பணத்தினுடைய பேர் அலாட்மெண்ட் மணி. மூணாவது வாங்கிறது ஷேர் ஃபஸ்ட்டு கால். நாலாவது வாங்கக்கூடிய பணத்தின் பேர் ஷேர் ஃபைனல் கால். விண்ணப்ப பணம், ஒதுக்கீட்டு பணம், முதலாவது அழைப்பு பணம், இறுதி அழைப்பு பணம். குறைஞ்சது ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க. ஸோ கணக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறாங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் கம்பெனிலேருந்து இத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணுறோம், ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா. இந்த 10 ரூபாயில் யார் யாருக்கு பங்குகள் வேணுமோ விண்ணப்ப பணமாக ரூபாய் 2 எங்களுக்கு டிடி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்துக்கு பேர் ப்ராஸ்பெக்டஸ்.
இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக விளம்பரம் கொடுத்து இந்த விளம்பரத்தில் நம்ம பார்த்துட்டு சரி இந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே போய் நம்ம ஷேர் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல அப்ளிகேஷன் மணி. ஒரு ஷேர் ஹோல்டர் யார் பங்குகளை வாங்குகிறாங்களோ அவருக்கு பேர் ஷேர் ஹோல்டர். அந்த ஷேர் ஹோல்டர் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இத்தனை ஷேர்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அப்ளிகேஷன் எழுதி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷனில் எத்தனை ஷேர் கேட்குறாங்க இன்ட்டு அப்ளிகேஷன் மணி எவ்வளவோ அந்த இதால் பெருக்கி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு டிடி எடுத்து அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் மணி வரும்போது என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் ரிலேட்டடாக மொத்தம் 4 என்ட்ரி இருக்குது. இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மொதல் என்ட்ரி ஃபார் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. என்ட்ரி என்ன அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எப்போம்லாம் கம்பெனிக்கு பணம் வருதோ அப்போம்லாம் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். இது ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்போம்லாம் பணம் கம்பெனிக்கு வருதோ அப்போம்லாம் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். என்ன பர்பஸுக்காக பணம் வந்ததோ அதை க்ரெடிட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. பணம் வாங்குகிறோம், அப்ளிகேஷனுங்கிற பர்பஸ்க்காக வாங்குகிறோம். ஸோ பணம் வாங்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். டு என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம், ஷேர் அப்ளிகேஷன். சரி, வாங்கின பணத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ஷேர் கேபிட்டலுங்கிறது கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டு, கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது மாற்றினதுக்கப்புறம் தான் கம்பெனி எடுத்து அதை செலவு பண்ண முடியும். அதுக்காக இந்த என்ட்ரி எழுதுகிறோம், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல். அடுத்து 3வது என்ட்ரி எப்போ அப்படின்னா, எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்தால். எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியிலேருந்து இஷ்யூ பண்ணது ஒரு 10,000 ஷேர்ஸ்னு வைங்க. பொதுமக்கள் கேட்டது 10,000 ஷேராக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதுக்கு பேர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம கம்பெனிலேருந்து இஷ்யூ பண்ணதும் 10,000, பப்ளிக் கேட்டதும் 10,000. அப்போது நம்ம அலாட் பண்ண போகிறதும் 10,000 தான். அதுக்கு பேர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு மாடல் இருக்குது. நம்ம இஷ்யூ பண்ணது 10,000, பப்ளிக்கு கேட்டது 15,000 ஷேர்ஸ். அப்போ நம்ம எவ்வளோ அலாட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணமோ அதை தான் அலாட் பண்ண முடியும், 10,000. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்யூ பண்ண ஷேர்ஸை விட பப்ளிக்கு கேட்ட ஷேர்ஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த மாடலுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்தால் நம்ம எவ்வளவு இஷ்யூ பண்ணமோ அதைத்தான் அலாட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு ஷேர் கூட அலாட் பண்ண முடியாது. அப்போது மீதி எவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கோ, எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, எல்லா எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸையும் திருப்பி அனுப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு பகுதியை திருப்பி அனுப்பிட்டு இன்னொரு பகுதியை ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம். இந்த 2வது மெத்தடுக்கு பேர் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இப்போ திரும்ப சொல்கிறேன், எக்ஸஸ் அப்ளிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் 10,000 ஷேர்ஸ், பப்ளிக் அப்ளை பண்ணது 15,000 ஷேர்ஸ். அதாவது 10,000 விட அதிகமான ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க அதிகமாக கேட்டாங்கங்கிறதுக்காக நம்ம அதிகமாக அலாட் பண்ண முடியாது. நம்ம அலாட் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோனா 10,000 மட்டும்தான். அப்போ மீதி 5,000க்கு பேர் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி. இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, ஷேர் அப்ளிகேஷனை திருப்பி அனுப்பிடலாம். கடைசியாக வந்த ஷேர்ஸ் எதுன்னு பார்த்து அதை பூரா உங்களுக்கு கம்பெனியில் ஷேர் கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு பகுதியை திருப்பி அனுப்பிட்டு இன்னொரு பகுதியை ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு மாற்றிடணும். அடுத்து நம்ம வாங்க போகிற அமௌண்ட்டுக்கு பேர் ஷேர் அலாட்மெண்ட், அதுக்கு மாற்றிடணும். அப்படி திருப்பி அனுப்புனா ஃபார் ரிஜெக்டிங் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு பேங்க். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு பேங்க். மொதல் என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ். 4வது என்ட்ரி ஃபார் அட்ஜஸ்டிங் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு மாற்றுறதா இருந்தால் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இந்த 4 என்ட்ரியுமே எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த 4 என்ட்ரி வரும். எக்ஸஸ் அப்ளிகேஷன் அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இல்லாததில் இந்த 3வது என்ட்ரி 4வது என்ட்ரியும் வராது.
ஒரு மாடல் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் முதல் 2 என்ட்ரி மட்டும்தான் வரும். எக்ஸஸ் அப்ளிகேஷனுங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. ரெண்டாவது மாடல் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த 4 என்ட்ரியும் வரும். மூணாவது ஒரு மாடல் இருக்குது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நம்ம கம்பெனி இஷ்யூ பண்ணது 10,000 ஷேர்ஸ், ஆனால் பப்ளிக் வாங்கினது 9,000 ஷேர்ஸ். 10,000 விட கம்மியான ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மாடல்லையும் முதல் 2 என்ட்ரி மட்டும்தான் வரும். மூணாவது என்ட்ரியும் 4வது என்ட்ரியும் வராது. ஆனால் முதல் 2 என்ட்ரிக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னா பப்ளிக் எவ்வளவு கேட்டாங்களோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். பப்ளிக் எவ்வளவு ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. பின்னாடி அந்த மாடல் வரும்போது நல்லா தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு 3 மாடல் இருக்குது. ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஷேர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4 என்ட்ரி இருக்குது. 4ல் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் மட்டும்தான் 4 என்ட்ரி வரும். மீதி 2 மாடல் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் முதல் 2 என்ட்ரி மட்டும்தான் வரும். அடுத்து அலாட்மெண்ட் மணி. இது செகண்ட் பார்ட் ஆஃப் த ஷேர் அமௌண்ட். அலாட்மெண்ட் மணி. இந்த அலாட்மெண்ட் மணி வாங்கும்போது அதில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ மாடல், ப்ரீமியம் வேல்யூ மாடல், டிஸ்கவுண்ட் வேல்யூ மாடல். ஒரு கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து 10 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். இந்த 10 ரூபா மதிப்புடைய ஷேரை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது கரெக்டாக 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மாடலுக்கு பேர் ஃபேஸ் வேல்யூ மாடல். மொதல் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு போட்டிருக்க பார்த்தீங்களா, ஃபேஸ் வேல்யூ. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல். கரெக்டாக அலாட்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியது. அடுத்து ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னா ஷேரோட வேல்யூ 10 ரூபா, ஆனால் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது 12 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட்டுக்கு பேர் ப்ரீமியம். ஃபேஸ் வேல்யூவை விட எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அதிகமாக உள்ள வேல்யூக்கு பேர் ப்ரீமியம். அந்த மாடலாக இருந்தால் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ப்ரீமியம், அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இந்த என்ட்ரி எழுதணும். இது எப்போ அப்படின்னா ப்ரீமியம் மாடலாக இருந்தால். அடுத்து டிஸ்கவுண்ட் வேல்யூ. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணும்போது 9 ரூபா அல்லது 8 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா உண்மையான வேல்யூவை விட குறைவான மதிப்பில் வெளியிட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் வேல்யூவாக இருந்தால் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டார் ஷேர் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல். இந்த 3ல் ஏதாவது ஒரு என்ட்ரி தான் வரும். ஸோ கணக்கை நம்ம ரீட் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கிடணும். அங்கே கணக்கில் கொடுத்துருக்கிற பிரேக்கப், அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட் கால் மணி, ஃபைனல் கால் மணி, இந்த பிரேக்கப்பை எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஃபேஸ் வேல்யூவும் இந்த பிரேக்கப்பும் ஈக்குவலாக வந்தால் ஃபேஸ் வேல்யூ மாடலுக்குள்ளே என்ட்ரி எழுதணும். அப்படி ஈக்குவலாக வராமல் ஃபேஸ் வேல்யூவை விட இந்த பிரேக்கப் எல்லாத்தையும் ஆட் பண்ண அமௌண்ட்டு அதிகமாக வந்தால் 2வது என்ட்ரி எழுதணும், ப்ரீமியம் வேல்யூ மாடல். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது, பிரேக்கப் எல்லாத்தையும் கூட்டினா 8 ரூபா தான் வருது அப்படின்னா 3வது மாடல் டிஸ்கவுண்ட் வேல்யூ மாடல் எழுதணும். ஸோ 3 என்ட்ரியும் வராது, ஏதாவது ஒரு என்ட்ரி மட்டும்தான் வரும். அடுத்து இப்போ வந்து டியூ என்ட்ரி எழுதியிருக்கோம். இப்போ இதை அலாட்மெண்ட் பண்ணியை ரிசீவ் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டார் டு ஷேர் அலாட்மெண்ட். பேங்க்குங்கிறது டெபிட் பண்ணுறோம், ஏன்னா பணம் உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட் டார் டு என்ன பர்பஸுக்காக இந்த பணம் வந்தது, ஷேர் அலாட்மெண்ட், அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்து கால் மணி. 3வது பார்ட் வந்து கால் மணின்னு அர்த்தம். கால் மணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு கால் ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஃபைனல் கால் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். அது கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த இதை என்ட்ரிஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் மணி டியூக்கு டியூ என்ட்ரி எல்லாத்துலேயுமே என்ன பர்பஸ் டியூவோ அதை டெபிட் பண்ணணும், ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணணும். இது வந்து காமனாக உள்ள ரூல். அதாவது ஏதாவது டியூ என்ட்ரி வந்தால் என்ன டியூவோ அதை டெபிட் டு ஷேர் கேபிட்டல் கிரெடிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கால் மணி டியூ. கால் மணினா ஷேர் பர்டிகுலர் கால் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல். இப்போ பாருங்கள் டியூ என்ட்ரிங்கிறனால என்ன டியூனா ஷேர் பர்டிகுலர் கால். ஃபஸ்ட்டு கால்னு எழுதணும், ஃபைனல் கால்னு எழுதணும், டு ஷேர் கேபிட்டல் கிரெடிட்டில் வரும். அடுத்து அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஃபார் ரிசீவிங் கால் மணி பேங்க் அக்கௌண்ட் டார் டு ஷேர் பர்டிகுலர் கால் அக்கௌண்ட். அடுத்து
கால்ஸ் இன் அரியர்ஸ் இருந்தால், அதாவது ஒரு மாதம் கழித்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதத்தில் கொடுங்கன்னு, ஒரு மாதத்தில் கொடுக்கல ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் இன் அரியர்ஸ்னு காமிப்போம். அப்படி கால்ஸ் இன் அரியர்ஸாக இருந்தால் அதுக்கு என்ட்ரி கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெடார் டு ஷேர் பர்டிகுலர் கால். எந்த காலுக்காக அட்வான்ஸாக கொடுக்காமல் இருக்கானோ அந்த அமௌண்ட்டை எழுத வேண்டியது. கால்ஸ் இன் அட்வான்ஸ், சில சமயங்களில் கம்பெனி கேட்குறதுக்கு முன்னாடியே ஷேர் ஹோல்டர் அட்வான்ஸாக ரூபாயை கொடுத்துருவார். கொடுத்துட்டாருன்னா ஷேர் கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெடார் டு ஷேர் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த 2 என்ட்ரி எப்போமாவது தான் வரும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு இந்த ஃபார்மெட்டில் தான் போடணும். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இங்கே அசட்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாடலில் கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட் எழுதிடலாம். பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன மாதிரி லெட்ஜர் அக்கௌண்ட்னா, ஒன்று ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர், பேங்க் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர். இந்த 2ம் கம்பல்சரி. தேவைப்பட்டால் ஷேர் ஃபார் ஃபீச்சர் இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் பார்த்துக்கலாம். எல்லா கணக்குலேயும் மெயினாக ஷேர் கேபிட்டலும் பேங்க் அக்கௌண்ட்டும் லெட்ஜர் போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட் கேட்டிருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போட்டுறணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாடல் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அது மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் இஷ்யூடு எவ்வளவு, அப்ளைடு எவ்வளவு, அலாட்டட் எவ்வளவு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இஷ்யூடு 10,000, அப்ளைடு வந்து 15,000, அலாட்டட் வந்து நம்ம எவ்வளோ தான் அலாட் பண்ண முடியும், 10,000 தான். அப்போ இதில் வந்து இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் 4 என்ட்ரியும் வரும். என்ன பார்த்தீங்களா, அப்ளிகேஷனில் உள்ள 4 என்ட்ரியும் வரும். அந்த 4 என்ட்ரிக்கு ஒரு கால்குலேஷன் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த கால்குலேஷன் தான் கீழே கொடுத்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ், டோட்டல் ஷேர் கேபிட்டல், ஷேர்ஸ் அப்ளைடு எவ்வளோ அப்ளை பண்ணாங்க பப்ளிக், மேலே உள்ள எக்ஸாம்பிள்னால் 15,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. ஷேர்ஸ் அலாட்டட் நம்ம எவ்வளோ அலாட் பண்ண போகிறோம்னா 10,000 அலாட் பண்ண போகிறோம், 10,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. மீதி உள்ளதுக்கு பேர் எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ்னு அர்த்தம். கழிச்சு வர்றது எக்ஸஸ் அப்ளிகேஷன். அதில் இருந்து லெஸ் ரிஜெக்டட் அல்லது ரீஃபண்டட் இது கணக்கில் கொடுத்துருப்பான். ரிஜெக்டட் எவ்வளோன்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருப்பான். அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. மீதி வர்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் அலாட்மெண்ட், 4வது என்ட்ரி. ஸோ என்ட்ரி டோட்டல் ஷேர்ஸ் அப்ளைடு, என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் அப்ளிகேஷன். 2வது என்ட்ரி இந்த அலாட்டட், டோட்டல் ஷேர்ஸ் அலாட்டட் இருக்குல்ல, அதுக்கு நேரம் உள்ளது 2வது என்ட்ரி. அது என்ட்ரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் கேபிட்டல். 3வது என்ட்ரி இந்த ரிஜெக்டட், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டாட் டு பேங்க். 4வது என்ட்ரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் அலாட்மெண்ட் என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இந்த 4 என்ட்ரிக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ஒர்க்கிங்ஸ். ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டு இருந்ததுன்னா, ப்ரோ ரேட் அலாட்மெண்ட்டுன்னு ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன். எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருக்கும்போது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஷேர் அப்ளிகேஷன் மணியை, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுத்துட்றது. 2வது திருப்பி கொடுக்காம ஒரு ஷேர் ஹோல்டர் 10 ஷேர் கேட்டிருக்காருன்னு வைங்க, அவருக்கு 8 ஷேர் அலாட் பண்ணுறது. அவன் கேட்ட ஷேரை விட கம்மியான ஷேர் அலாட் பண்ணி எல்லாருக்கும் அலாட் பண்ணிடுறது. அப்போ அதுக்கு பேர் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் 10 ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி கொடுத்துருப்பான், நம்ம அலாட் பண்ணது 8 ஷேர் தான். அப்போ 2 ஷேருக்குள்ளே அப்ளிகேஷன் மணி அவன்கிட்ட எக்ஸஸாக இருக்கும், நம்ம கம்பெனியில் இருக்கும். அடுத்து அவன்கிட்ட நம்ம வாங்க போகிற அமௌண்ட் வந்து அலாட்மெண்ட் மணி. அப்போ அந்த அலாட்மெண்ட் மணி கேட்கும்போது இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை தெளிவாக கழிச்சிடணும். கழிச்சிட்டு தான் மீதி எவ்வளோ டியூங்கிறத பார்க்கணும். சரிதானா? இது ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டு. அடுத்து முக்கியமானது ஷேர் ஃபார் ஃபீச்சர். ஷேர் ஃபார் ஃபீச்சர்னால் கம்பெனியிலேருந்து ஒரு ஷேர் ஒவ்வொரு இதாக கேட்குறாங்க. கால் மணி கொடுங்க, ஃபஸ்ட் கால் கொடுங்க, ஃபைனல் கால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர் கொடுக்காமல் விட்டுட்டாருன்னா அவருக்கு ஒரு 14 நாள் டைம் கொடுத்துட்டு அவங்களுடைய ஷேரை கம்பெனி திரும்ப வாங்கிடும், கேன்சல் பண்ணிடும், ஃபர்ஃபீச்சர் பண்ணிடும், பறிமுதல் செய்துவிடும். இந்த பறிமுதல் எதுக்காக செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காலோ ஃபைனல் காலோ கொடுக்காமல் இருந்தாங்கன்னா, கம்பெனியிலேருந்து தாங்கன்னு கேட்டு ஷேர் ஹோல்டர் கொடுக்காமல் விட்டுட்டாருன்னா, அந்த குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் வரைக்கும் கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டருடைய ஷேரை கம்பெனி ஃபர்ஃபீச்சர் பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும், சீஸ் பண்ணிடும். அப்படி சீஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஃபர்ஃபீச்சர். சரி, இந்த ஃபர்ஃபீச்சர் பண்ண ஷேரை அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரீஇஷ்யூ பண்ணலாம், திரும்பவும் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணலாம். அப்படி ஃபர்ஃபீச்சர் பண்ணும்போது 2 முக்கியமான பாயிண்ட். ஒன்று, அந்த ஃபர்ஃபீச்சர் பண்ண ஷேர் ஹோல்டர்
இனிமேல் அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பங்குகள் எல்லாத்தையும் ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டாங்க. ஷேர் ஹோல்டருங்கிற கெப்பாசிட்டியை இழந்துருந்தார். ரெண்டாவது, அவர் ஏற்கனவே அந்த ஷேருக்காக கொடுத்த அமௌண்ட்டு, எந்த அமௌண்ட்டு கொடுக்கலையோ அது போக ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு, அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே கம்பெனியே வச்சுக்கிறோம், திருப்பி கொடுக்காது, கம்பெனிக்கு அது லாபம். அப்போது 2 பாயிண்ட். ஒன்று, ஷேர் ஹோல்டருங்கிற கெப்பாசிட்டி கிடையாது. அந்த பர்டிகுலர் ஷேருக்காக ஏற்கனவே அமௌண்ட் ஆல்ரெடி பெய்ட் ஆன் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வில் நாட் பி கிவன் பேக். திரும்ப தரமாட்டாங்க, அவங்க கம்பெனிக்கு அது லாபம். அதே மாதிரி ரீஇஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஸ் வேல்யூவை விட கம்மியான வேல்யூவில் தான் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி ரீஇஷ்யூ பண்ணும்போது 9 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, ஆக்சுவல் ரேட் வந்து 10 ரூபா அப்படின்னா அந்த 1 ரூபா அவங்களுக்கு நட்டம். ஸோ ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ பண்ணதுனால கடைசியாக லாபமாக நட்டமான்னு பார்த்து லாபம் இருந்தால் அதை வந்து ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ஸோ முதல் என்ட்ரி ஷேர் ஃபர்ஃபீச்சர் பண்ணும்போது என்ன என்ட்ரினா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டார் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் டு ஷேர் கால். என்னென்ன பணம் கொடுக்கலையோ தனித்தனியாக எழுதணும். இந்த ஷேர் கேபிட்டலில் என்ன அமௌண்ட் எழுதணும் அப்படின்னா, எத்தனை ஷேர் ஹோல்டர் பணம் கொடுக்கல இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ எழுதணும். ஃபேஸ் வேல்யூ அல்லது கால்டப் அமௌண்ட். கால்டப்னா எத்தனை பணம் வரைக்கும் கேட்டிருக்காங்க, கம்பெனிலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ தான் வரும். ஃபேஸ் வேல்யூ எழுத வேண்டியது. ஃபர்ஃபீச்சரில் ஒன்றும் எழுத வேண்டாம். ஷேர் பர்டிகுலர் கால், ஃபஸ்ட்டு கால் கொடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு கால் எழுதணும், ஃபைனல் கால் கொடுக்கலைன்னா ஃபைனல் கால் எழுதணும், ரெண்டும் கொடுக்கலைன்னா ஷேர் ஃபஸ்ட்டு கால், ஷேர் ஃபைனல் கால்னு தனித்தனியாக காட்டணும். ஸோ கொடுக்காத அமௌண்ட்டெல்லாம் முதல் எழுதிடணும். எத்தனை ஷேர் ஹோல்டர் இன்ட்டு எந்த பணம் கொடுக்கல எழுதிட்டு, இப்போ ஷேர் கேபிட்டல் டெபிட்டில் இருக்குது, இப்போ கொடுக்காத அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் எழுதியிருக்கோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை ஷேர் ஃபர்ஃபீச்சரில் எழுதிடணும். கடைசியாக தான் ஷேர் ஃபர்ஃபீச்சரில் எழுதணும். அடுத்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, இதே ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது 2 மெத்தட் இருக்குது. ஃபுல் ரீஇஷ்யூ மாடல், பார்ஷியல் ரீஇஷ்யூ மாடல். ஃபுல் ரீஇஷ்யூ மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 100 ஷேர் ஃபர்ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்னா 100ஐயும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஃபுல் ரீஇஷ்யூ மாடல். சில கணக்கில் 100 ஷேரை ஃபர்ஃபீச்சர் பண்ணிவிட்டு ஒரு 70 ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் பார்ட்லி ரீஇஷ்யூ மாடல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீஇஷ்யூ என்ட்ரி என்ன எழுதணும் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டார் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல். பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க இன்ட்டு என்ன வேல்யூ, என்ன விலைக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க பெருக்கி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரம் எழுதணும். அடுத்து கிரெடிட் சைடில் ஷேர் கேபிட்டலுக்கு வந்துடணும். எத்தனை ஷேர் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்ட்டு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அல்லது 100 ரூபா, அதை வச்சு பெருக்கி எழுதிடணும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை ஷேர் ஃபர்ஃபீச்சரில் எழுதணும். லாஸ்ட் என்ட்ரி ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ. இந்த ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ பண்ணதுனால கடைசியாக கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்து, லாபம் இருந்ததுன்னா ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல் ரிசர்வ், இந்த அமௌண்ட்டை இந்த என்ட்ரியை எழுதணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 என்ட்ரி வந்திருக்கும். இந்த 13 என்ட்ரியும் படித்தாகணும். ஷேர் அப்ளிகேஷனுங்கிறதுல ஒரு 4 என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட்டுங்கிறதுல 2 என்ட்ரி, ஷேர் ஃபஸ்ட்டு காலில் ஒரு 2 என்ட்ரி, ஃபைனல் கால் இருந்தால் அதுக்கு ஒரு 2 என்ட்ரி, ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ இருந்தால் அதுக்கு ஒரு 3 என்ட்ரி, கிட்டத்தட்ட ஒரு 13 என்ட்ரி கிட்ட வரும். இப்போது இந்த ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ மட்டும் பார்ட் பியில் கேட்கலாம். அதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறேன். என்ன கணக்கு அப்படின்னா, எ கம்பெனி எக்ஸ் லிமிடெட் ஃபர்ஃபீட்டட் 1000 equity shares of ₹10 each held by RAM for non-payment of first call of ₹2 per share and final call of ₹3 per share. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா. அவர் பே பண்ணாதது எவ்வளோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் மணி 2 ரூபாயும் ஃபைனல் கால் மணி 3 ரூபாயும் பே பண்ணலை. தீஸ் ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூடு டு ராம்நாத் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹3.50 per share. பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து மொதல் என்ட்ரி எழுதணும். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் டு ஃபஸ்ட்டு கால் கொடுக்கல, ஃபைனல் கால் கொடுக்கல, அதனால் தனித்தனியாக காமிச்சாச்சு. ஷேர் கேபிட்டலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 1000 ஷேர்ஸு கணக்கில் வந்து 100 ஷேர்ஸ்னு போட்டேன், அது 1000ன்னு மாற்றிக்கணும். 1000 ஷேர்ஸ் இன்ட்டு ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, அப்போ 10,000.
இவங்க வந்து பே பண்ணாத அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கால் பே பண்ணலை. ஃபஸ்ட்டு கால் ஒரு ஷேருக்கு ₹2. அப்போது 1000 × 2 2000. ஃபைனல் காலில் 1000 × 3 இது ரெண்டும் தனித்தனியாக நமக்கு நல்லா தெரியும், எழுதியாச்சு. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வருது. அதை ஷேர் ஃபார் ஃபீச்சருக்கு நேராக எழுதிருந்தோம், அதுதான் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு. அப்புறம் ரீஇஷ்யூ பண்ணுறது, எல்லா ஷேரையுமே ரீஇஷ்யூ பண்ணுறாரு. எவ்வளவுக்குன்னா ₹3.50 டிஸ்கவுண்ட்டில். ஒரு ஷேரோட வேல்யூ ₹10, ₹3.50 போச்சுன்னா ₹6.50க்கு விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ 1000 ஷேர்ஸு இன்ட்டு ₹6.50 பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஷேர் ஃபார் ஃபீச்சரில் இப்போ எழுத வேண்டாம். டூ ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டலில் 1000 ஷேரு இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ ₹10 எழுதியாச்சு. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு ஒரு 3500 வருது. அதை வந்து ஷேர் ஃபார் ஃபீச்சரில் டெபிட்டில் எழுதிடணும். ஸோ ரீஇஷ்யூ என்ட்ரி முடிஞ்சது. ஃபைனல் என்ட்ரி இது வந்து எல்லாமே ஃபுல் ரீஇஷ்யூங்கிறதுனால டைரெக்டாக ஷேர் ஃபார் ஃபீச்சர் கிரெடிட்டில் என்ன அமௌண்ட் இருக்குது, ₹5000. இது நமக்கு லாபம். ரீஇஷ்யூ என்ட்ரியில் ஷேர் ஃபார் ஃபீச்சர் டெபிட்டில் என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள், 3500. அது நமக்கு நட்டம். ஸோ டைரெக்டாக லாபத்தில் இருந்து நட்டத்தை கழித்து எழுதணும். ஷேர் ஃபார் ஃபீச்சர் கிரெடிட்டில் என்ன அமௌண்ட் இருக்குது மைனஸ் ஷேர் ஃபார் ஃபீச்சர் டெபிட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ கழித்து எழுதிடணும். இது ஃபுல் ரீஇஷ்யூ மாடல். கழித்து எழுதியாச்சு. அடுத்து ஒரு கணக்கு பாருங்கள். ஏ லிமிடெட் issued 5000 preference shares of 10 each at a premium of ₹4 per share. The money is payable as ₹1 on application, ₹6 including premium on allotment, 3 on first call, 4 on final call. All the shares were duly subscribed, but on 1000 shares the first call was not received, and in respect of 1500 shares the final call was not realized. These shares were forfeited and reissued at ₹9 per share. Draft journal entries to record this transaction. ஒரு கணக்கு தெளிவாக கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் 5000. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ₹10, ப்ரீமியம் வேல்யூ வந்து ₹4. அப்போ மொத்தம் வந்து ₹14 அர்த்தம். எவ்வளவு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக் அப்ளை பண்ணது ஆல் த ஷேர்ஸ் வேர் டியூலி சப்ஸ்கிரைப்டு. அப்போ ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். 5000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 5000ம் பப்ளிக் கேட்டாங்க. ஸோ மொதல் என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி ஓகே அப்ளிகேஷனுக்குள்ளது. மூணாவது என்ட்ரி எக்ஸஸ் அப்ளிகேஷன் என்ட்ரி வராது. அலாட்மெண்ட் என்ட்ரி, அலாட்மெண்ட் என்ட்ரியில் இது ப்ரீமியம் மாடல் அவனே கொடுத்துட்டான், இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் மாடலுக்குள்ளே என்ட்ரி எழுதுகிறோம். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டார் டூ ஷேர் கேபிட்டல், டூ ஷேர் ப்ரீமியம். அலாட்மெண்ட்டுக்கு நேராக இங்கே அலாட்மெண்ட்டில் கொடுத்த அமௌண்ட் ₹6 வச்சு பெருக்கி எழுதுகிறோம். ப்ரீமியத்துக்கு நேராக ப்ரீமியம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கானான்னு பாருங்கள். ₹4 ப்ரீமியம், ₹4 வச்சு பெருக்கிறோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை ஷேர் கேபிட்டல் எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு கால் மணி டியூ வருது. ஃபஸ்ட்டு கால் மணி ரிசீவ்டு வரும்போது 1000 ஷேர் ஹோல்டர் கொடுக்கல. ஸோ மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது 15000 ஷேர்ஸு. அதில் 1000 ஷேர் ஹோல்டர் ரூபா தரல. அப்போ 14000 இன்ட்டு ₹3 பெருக்கி ரிசீவ்டில் எழுத வேண்டியது. இது இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா மொத்தம் ₹15000 நம்ம கேட்டிருக்கோம். 15000ல் 1000 ஷேர் ஹோல்டர் ரூபா தரல, 1000 இன்ட்டு ₹3 தரல. அப்போ 1000 இன்ட்டு 3 3000, 15000ல் 3000 போச்சுன்னா 12000. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் கால் வரும்போது 1500 ஷேர் ஹோல்டர்னு கொடுத்துருக்கான், அது தெளிவாக எழுதியாச்சு. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் என்ன ஃபஸ்ட்டு கால் 1000 பேர் கொடுக்கல, செகண்ட் கால் 1500 பேர் கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கால் கொடுக்காதவன் கண்டிப்பாக ஃபைனல் காலும் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ இந்த கணக்கில் ஃபைனல் கால் கொடுக்காதவன் 1500ன்னு சொல்கிறது எது அப்படின்னா, ஏற்கனவே பே பண்ணின 1000 ஷேர்ஸ், பே பண்ணாத 1000 ஷேர் ஹோல்டர் ப்ளஸ் புதுசாக ஃபைனல் கால் மட்டும் கொடுக்காதவன் ஒரு 500 ஷேர் ஹோல்டர். அப்படி வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஃபீச்சர் பண்ணுறாங்க. மொதல் 1000 ஷேர் ஹோல்டரை ஃபர்ஃபீச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 1000 ஷேர் ஹோல்டர் ஃபஸ்ட்டு காலும் கொடுக்கல, ஃபைனல் காலும் கொடுக்கல. ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது 500 ஷேர் ஹோல்டர், இந்த 500 ஷேர் ஹோல்டர் ஃபைனல் கால் மட்டும் கொடுக்கல. ஸோ ஃபர்ஃபீச்சர் என்ட்ரியை 2 என்ட்ரியாக எழுதி காட்டணும். அப்புறம் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளவு ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா, எல்லா ஷேர்ஸுமே 1500மே ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் சொன்ன மாதிரி லாஸ்ட் என்ட்ரி ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் ஃபர்ஃபீச்சர் கிரெடிட்டில் என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். முதல் இதில் ஒரு 3000 இருக்குது, ரெண்டாவது இதில் ஒரு 3000 இருக்குது, மொத்தம் 6000. இந்த 6000 மைனஸ் ரீஇஷ்யூ என்ட்ரியில் ஒரு 1500 இருக்குது, அது நட்டம். ஸோ கழிச்சோம்னா 4500 நமக்கு நெட்டாக லாபம். இந்த லாபத்தை கொண்டு வந்து ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார் டு ஷேர் கேபிட்டல் அதில் எழுதிடணும்.
அடுத்து நேரடியாக பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கணக்கில் ஷேர் ஃபார் ஃபீச்சர் 2-3 என்ட்ரி வர்றதுனால ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கணக்கு கொடுத்துருக்குறேன். அது என்ன அப்படின்னா, கம்பெனி இஷ்யூடு 10,000 ஷேர்ஸு, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, 3 ரூபா ப்ரீமியம், அப்ளிகேஷனில் 4 ரூபா, அலாட்மெண்ட்டில் 5 ரூபா இன்க்ளூடிங் ப்ரீமியம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4 ரூபா. ஸோ எல்லா கணக்குலையுமே இதை வாசித்த உடனே இதை ஆட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த கணக்கில் 10 ரூபாயும் ஒரு 3 ரூபா 13 ரூபா வருதான்னு பார்க்கணும். அப்ளிகேஷனில் 4 ரூபா, அலாட்மெண்ட்டில் 5 ரூபா, மொத்தம் 9. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 4 ரூபா, மொத்தம் 13 ரூபா வந்துருச்சு. என்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் ரிசீவ்ட் ஃபார் 13,000 ஷேர்ஸ். அப்போது இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். நம்ம இஷ்யூ பண்ணது 10,000, பப்ளிக் வந்து கேட்டது 13,000. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக இருக்கிறதுனால என்ட்ரியில் பப்ளிக் எவ்வளவு கேட்டாங்களோ அதை வச்சு பெருக்கி எழுதணும். பப்ளிக் கேட்டது 13,000 ஷேர்ஸ் இன்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி 4 ரூபா. ரெண்டாவது என்ட்ரி நம்ம எவ்வளவு இஷ்யூ பண்ணியிருக்கோம் 10,000 இன்ட்டு 4 ரூபா. இந்த கணக்கில் 3,000 அப்ளிகேஷன்ஸ் எக்ஸஸ் இருக்குது. அதை என்ன செய்ய போகிறாங்கன்னு அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட் அண்ட் த அலாட்மெண்ட் வாஸ் ரிசீவ்டு இன் ஃபுல். எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிஜெக்டடுக்குள்ளே என்ட்ரி மட்டும் வரும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டார் டு பேங்க். எக்ஸஸாக இருக்கிறது 3,000 இன்ட்டு 4 ரூபா 12,000 ரூபா திருப்பி கொடுத்துருந்தாங்க. திரும்ப வழக்கம் போல் அலாட்மெண்ட் மணி வரும்போது ப்ரீமியம் மாடலுக்குள்ளே என்ட்ரி எழுதணும், அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு எழுதணும், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூக்கு எழுதணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ்டு எழுதும்போது எவ்வளவு ஷேர் ஹோல்டர் ரூபா கொடுக்கல அப்படின்னா 100 ஷேர்ஸ். அந்த 100 ஷேர்ஸை கழிச்சிட்டு மீதி எழுதணும். தீஸ் ஷேர்ஸ் வேர் ஃபர்ஃபீட்டட் அண்டு சப்சிக்வெண்ட்லி ரீஇஷ்யூட் அட் ₹8 per ஷேர். ஸோ ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ என்ட்ரி எல்லாமே எழுதிய வேண்டியது. ஸோ இதில் வந்து 3 என்ட்ரி முக்கியம். இந்த கணக்கில் ஃபுல்லாக திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ ரீஇஷ்யூ என்ட்ரி மட்டும், ரிஜெக்டட் என்ட்ரி மட்டும்தான் வரும். அடுத்து கஷ்டமான என்ட்ரி அலாட்மெண்ட் மணி டியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி 3 என்ட்ரி எப்போதுமே ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ அந்த இதில் வர ப்ராஃபிட் லாஸ் அதை கண்டுபிடிக்கிறது. இந்த 3 என்ட்ரி எப்போதுமே ரொம்ப முக்கியம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு கணக்கு பார்த்தாச்சு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு கணக்கு பார்த்தாச்சு. இப்போ வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு கணக்கு. அந்த கணக்கு பார்த்திங்கன்னா 30,000 ஷேர்ஸ், 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஷேரோட வேல்யூ வந்து 100 ருபீஸு. இஷ்யூடு அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%. அப்போ 100 ரூபாயில் 5% கண்டுபிடிச்சோம்னா 5 ரூபா, 95 ரூபாய்க்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ மாடல். டிஸ்கவுண்ட் வேல்யூ 100 ரூபா ஷேரை 95 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க, 5% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருக்காங்க. அப்போ 95 ரூபா தான் வரும். அப்ளிகேஷனில் 25 ரூபா, அலாட்மெண்ட்டில் 34 ரூபா, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 36 ரூபா. எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 95 ரூபா வருது. அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ்ட் ஃபார் 9,000 ஷேர்ஸ். நம்ம இஷ்யூ பண்ணது 10,000, ஆனால் பப்ளிக்கு கேட்டது 9,000 தான், கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 2 என்ட்ரிலையுமே அந்த பப்ளிக்கு கேட்ட அமௌண்ட்டை வச்சு தான் பெருக்கணும், நம்ம இஷ்யூ பண்ண ஷேர்ஸை வச்சு பெருக்கக்கூடாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் அப்ளிகேஷனில் 9,000 இன்ட்டு 25, 10,000 போட்டக்கூடாது. 10,000 எங்கேயுமே வராது. ஏன்னா இந்த மாடல் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். எல்லா என்ட்ரியுமே 9,000 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணும். 10,000 எங்கேயுமே வராது. அப்புறம் என்ட்ரி, 2வது என்ட்ரி முடிஞ்சது. 3வது என்ட்ரி அலாட்மெண்ட் மணி டியூ, டிஸ்கவுண்ட் மாடல். டிஸ்கவுண்ட் மாடல்னால் ஷேர் அலாட்மெண்ட்டில் கொடுத்த அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 34 ரூபா. ஸோ 9,000 இன்ட்டு 34 அலாட்மெண்ட்டில் எழுதியாச்சு. ஷேர் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 5% சொல்லியிருக்கான். அப்போ 100 ரூபாவில் 5% கண்டுபிடிச்சா 5 ரூபா. அதை 2வது எழுதணும், 9,000 இன்ட்டு 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஷேர் கேபிட்டலில் எழுதணும். இந்த என்ட்ரி ரொம்ப முக்கியம். அலாட்மெண்ட் மணி டியூ டிஸ்கவுண்ட் மாடலாக இருந்து அதில் எழுதும்போது அலாட்மெண்ட்டு அவன் கணக்கில் கொடுத்ததை வச்சு பெருக்கி எழுதிடணும். 2வது டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்த்து அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டால் பெருக்கி எழுதணும். ரெண்டையும் ஆட் பண்ணி ஷேர் கேபிட்டலில் எழுதணும்.
4வது என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டாட் டு ஷேர் அலாட்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து ரிசீவ்டுன்னு காமிச்சிடணும். ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் காலில் கொஞ்சம் டியூ இருக்குன்னு இருக்கான், 200 ஷேர் ஹோல்டர் பணம் கொடுக்கல, அதை கழிச்சிட்டு வழக்கம் போல் எழுதியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் மாடலில் ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்கவுண்ட் மாடலாக இருந்து ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பழைய என்ட்ரிலலாம் எந்த டவுட்டுமே இருக்காது. ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா 9000 வச்சு பெருக்கணும். பப்ளிக் எவ்வளோ கேட்டாங்களோ அதை வச்சு பெருக்கணும். மீதி என்ட்ரி எல்லாம் எழுதிடுவோம். கடைசி 3 என்ட்ரி ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி வரும்போது அடிஷ்னலாக ஷேர் டிஸ்கவுண்ட்டுங்கிறத நம்ம எழுதணும். இது நிறைய பேர் எழுதாமல் விட்ருவாங்க, மறந்துடக்கூடாது. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டார், ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார். இவன் கொடுக்காமல் விட்ட அமௌண்ட்டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டு மட்டும்தான் கொடுக்கல. அடிஷ்னலாக நம்ம என்ன எழுதணும்னா ஷேர் டிஸ்கவுண்ட்டுங்கிறத எழுதணும், எழுதாமல் விட்றக்கூடாது. அதே மாதிரி ரீஇஷ்யூ என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டார், ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டார், ஷேர் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டார். இந்த ஷேர் டிஸ்கவுண்ட்டை டெபிட்டில் சேர்க்கணும் டு ஷேர் கேபிட்டல். ஸோ இந்த 2 ஃபர்ஃபீச்சர்லேயும் ஷேர் டிஸ்கவுண்ட்டு சேர்க்கணும், ரீஇஷ்யூலேயும் ஷேர் டிஸ்கவுண்ட்டை சேர்க்கணும். இந்த மாடலுக்காகவே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவே இந்த கணக்கு அடிக்கடி கேட்பாங்க. மற்றபடிக்கு வழக்கம் போல் லாஸ்ட் என்ட்ரிலாம் வழக்கம் போல் பார்ஷியல் ரீஇஷ்யூவா ஃபுல் ரீஇஷ்யூவான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எழுதிடலாம். இந்த கணக்கு வந்து பார்ஷியல் ரீஇஷ்யூ 200 ஷேர் ஹோல்டராக ஃபர்ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க, 100 தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி 100 ரீஇஷ்யூ பண்ணலை. ரீஇஷ்யூ பண்ணலைன்னா பார்ஷியல் ரீஇஷ்யூ மாடல்னு அர்த்தம். ஃபர்ஃபீச்சர் பண்ண ஷேரு 200, ரீஇஷ்யூ பண்ண ஷேரு 100. அப்போ லாஸ்ட் என்ட்ரியில் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேல்குலேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னா 2 காலம் போட்டுக்கோங்க, ஷேர்ஸு ப்ராஃபிட்னு போட்டுக்கோங்க. 200 ஷேரை நம்ம ஃபர்ஃபீச்சர் பண்ணதுனால உள்ள ப்ராஃபிட் 11800. அப்படின்னா இப்போ நம்ம ரீஇஷ்யூ பண்ண போகிறது 100 தான். 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம்னா 5900 ரூபாய் வருது. இதான் ஆக்சுவல் ப்ராஃபிட்டு, 100 ஷேருக்குள்ளே ஆக்சுவல் ப்ராஃபிட். இதிலிருந்து 100 ஷேருக்குள்ளே லாஸ், அந்த ரீஇஷ்யூவில் உள்ள லாஸை கழிச்சிடணும். கழிச்சா 5400. இந்த 5400 தான் அங்கே எழுதணும். ஸோ ஃபுல் ரீஇஷ்யூவாக இருந்தால் டைரெக்டாக ஷேர் ஃபர்ஃபீச்சர் கிரெடிட்லேருந்து ஷேர் ஃபர்ஃபீச்சர் டெபிட்டை கழிச்சிடலாம். பார்ஷியல் ரீஇஷ்யூவாக இருந்தால் இந்த ஒர்க்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் என்ட்ரிக்குள்ள அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிடணும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா 13 என்ட்ரியையும் தரவாக படிச்சுக்கிடணும். எந்த என்ட்ரிக்கு எந்த அமௌண்ட்டை வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். என்ன மாடல் சம்மை ரீட் பண்ணி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலான்னு பார்க்கணும். அதே மாதிரி அடுத்து பார்க்க வேண்டியது ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, ப்ரீமியம் வேல்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, அல்லது டிஸ்கவுண்ட் வேல்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்த 13 என்ட்ரியில் எந்தெந்த என்ட்ரி வரும் வராதுங்கிறத பார்த்து எழுதணும். சரிதானா? இதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த சம்மில் இந்த மாடலில் உள்ள ஜேர்னல் என்ட்ரி இல்லை வேறு புக் இருந்துன்னா எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் செஞ்சு பழகுங்க. இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் வரக்கூடிய போர்ஷன்ஸ். தேங்க்யூ.